நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, நீங்கள் பார்த்து கண்டு களிக்கப் போவது மியூசியம் திருவண்ணாமலை சேனல் பெருமையுடன் வழங்கும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். சிரிக்க, சிந்திக்க, செழிக்க, அரங்கமே அதிர, ஆனந்தமாய் கேட்க, மகிழ பிரம்மாண்டமாய் வடிவமைக்கப்பட்ட பட்டிமன்ற தலைப்பு: ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மாயா தடையாக இருக்கிறதா, உதவியாக இருக்கிறதா? தடையே என்று பேச வரக்கூடியவர்கள் சகோதரி வி.கே. மீரா அவர்கள். கைத்தட்டலாமே. சகோதரர் பி.கே. ஹரிபாபு அவர்கள், சகோதரி பி.கே. சத்யா அவர்கள், உதவியே என்று வாதாட வரக்கூடியவர்கள் பி.கே. முத்துலட்சுமி அவர்கள், பி.கே. நளினி அவர்கள், பி.கே. ஸ்வேதா அவர்கள். ஓம் சாந்தி. அனைவருக்கும் தீபாவளி திருநாளின் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி முன்னிட்டு இந்த பட்டிமன்றத்தை நம்ம இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். பொதுவாக உலகத்தில் தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்கன்னா, யாரோ நரகாசுரன் இருந்ததற்காக இவங்க தீபாவளியை கொண்டாடுறாங்க. ஆனால் நமக்கு ஆன்மீக மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் உண்மையான தீபாவளி என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரனை சம்ஹாரம் செய்வது. அதுதான் உண்மையான தீபாவளி. நரகத்தினுடைய அசுரன் நமக்குள்ள இருக்கிறான். அந்த நரகத்தினுடைய அசுரனை சம்ஹாரம் பண்ணணும். அந்த நரகத்தினுடைய அசுரன் இறந்து போனால் நமக்கு ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான். பொதுவா உலகத்துல தீபாவளின்னா என்ன செய்வாங்க? ஹாலிடே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தீபாவளினால ஹாலிடே இல்லையா? விடுமுறை. கேலண்டர் வந்தது, எந்தெந்த மாசம் எத்தனை லீவ் இருக்குன்னு வேலைக்கு போறவங்களாம் அது பார்த்துப்பாங்க இல்லையா? ஹாலிடேஸ் எண்ணுவாங்க. அதுபோல தீபாவளி அப்படின்னால முதல்ல நினைவிற்கு வருது விடுமுறை. தீபாவளி நமக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பாபாவும் நமக்கு அதுதான் சொல்றார். நீங்க தீபாவளி கொண்டாடிட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய ஆத்ம ஜோதியை ஏத்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஓய்வு தான். சத்தியுகத்துல எதற்கும் பாடுபட வேண்டிய அவசியம் இருக்காது, உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகையால தீபாவளினால நமக்கு விடுமுறை அல்லது ஹாலிடே. பொதுவா ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னால எதனுடைய ஆதாரத்துல இருக்கு? இந்த வாழ்க்கை 3 விஷயங்களுடைய ஆதாரத்துல இருக்கு. ஒன்று நான், 2வது பாபா, 3வது மாயா. நான் யார் என்பதை உணர்ந்து, பாபா யார் என்பதை அறிந்து கொண்டு மாயாவின் மீது வெற்றி அடைய வேண்டும். இதுதான் தீபாவளி இல்லையா? அப்ப நான் யார் அப்படின்றது உணர்ந்துட்டோம். பாபாவிடமிருந்து சக்தி அடைந்து மாயாவின் மீது வெற்றி அடையணும். இதை தான் பாபா மாயாவை வென்று உலகத்தை வென்றவர்களாக ஆகுங்க அப்படின்றார். அப்ப மாயாவை வெல்லணும் அப்படின்னா மாயா வரதனை செய்யும். அதுதான் இந்த தலைப்பு வச்சிருக்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையில் மாயா தடையாக இருக்கிறதா, தடைக்கல்லாக இருக்கிறதா, அல்லது படிக்கல்லாக இருக்கிறதா இல்லையா? அப்போ பாபா சில நேரங்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, புயல் வரும், ஆனா அதை நீங்க பரிசாக மாத்திடணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிலர் தான் அப்படி புயலை பரிசாக்குறாங்க. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க? அதையும் முரளியில பாபா சொல்றாரு, புயல் வரும்போது ஆடி போயிடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. அப்படின்னா மாயை வரும்போது சிலருக்கு முன்னேற்றம், சிலருக்கு அது படிக்கல்லா இருக்கு, சிலருக்கு தடையா இருக்கு, தடைக்கல்லாக இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் முரளியில பாபா சொல்லியிருக்காரு, புரிய வச்சிருக்கிறார். அதாவது யாரெல்லாம் நேச்சுரோபதி, ஆயுர்வேதா அல்லது ஹோமியோபதி மருந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த அனுபவம் போகிறோம். நம்முடைய வியாதியை சொல்லி மருந்து வாங்குகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அது போல் மருந்து வாங்குறவங்க அப்படின்னா அடுத்த நாளே பயந்துருவீங்க.
இல்லையா? உடனே அந்த டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணில போயிட்டு மருந்து கொடுத்தீங்க, சாப்பிட்டேன், ரொம்ப அதிகமாயிடுச்சு, சளி அதிகமாயிடுச்சு, இரும்பல் அதிகமாயிடுச்சு, வலி அதிகமாயிடுச்சு. அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டு அது அப்படிதான் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா இப்பதான் என் மருந்து வேலை செய்யுது, இது ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல சிலர் வந்து வாழ்க்கையில மாயை வந்தாலும் நான் ஜெயித்து காட்டுவேன், அது ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் வந்து எவ்வளோ முயற்சி செய்கிறோம், ஆனா இந்த மாயா வந்து கீழே இழுத்துடுறது, செய்த முயற்சியெல்லாம் வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னு அப்படியே துவண்டு போயிடுறாங்க. ஆகையால ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மாயா தடை, மாயா தடையாக இருக்கிறது. ஆன்மீக வாழ்விற்கு மாயா தடையாக இருக்கிறதுன்னு வந்து பேச வந்திருக்காங்க பி.கே. மீரா, பி.கே. ஹரிபாபு, பி.கே. சத்யா. அதே போல இல்லை மாயா வந்து உதவியாக இருக்கிறது, மாயா வருவதே உயர்த்துவதற்கு அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க பி.கே. முத்துலக்ஷ்மி, பி.கே. நளினி, பி.கே. ஸ்வேதா அவர்கள். பார்ப்போம் யார் வந்து என்ன பேசுவாங்க, தடையா அல்லது உதவியா அப்படின்றது அவங்கவுங்க ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல யாரு மாயா வருவது உதவியாக தான் இருக்கிறது அப்படின்னு வந்து பேச வராங்க பி.கே. சகோதரி முத்துலக்ஷ்மி அவர்கள். ஓம் சாந்தி. தித்திக்கும் தீபாவளி அன்று இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த ஆன்மீக பாதையில் பல அனுபவங்களை அடைந்து எங்களையும் அடைய வைத்துக் கொண்டிருக்கும், இன்று வரை பல விருதுகளை பெற்றிருக்கும், சேவையின் திலகமாக விளங்கும் எங்களுடைய நடுவர் அவர்களுக்கும் பல மாயாவை தாண்டி வந்துதான் ஆன்மீக பாதையில் முன்னேறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து மாயா தடைதான் ஏற்படுத்துகின்றது என்று பேச வந்திருக்கும் என்னுடைய எதிர் அணியினருக்கும் மாயை உதவிதான் செய்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு பேச வந்திருக்கும் என்னுடைய அணியினருக்கும் மாயாவின் உதவியினால் உறுதியோடு ஆன்மீக பாதையில் ஒவ்வொரு அடியும் அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய பிராமண பரிவாரத்திற்கும் மற்றும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய எதிர்லானில இருக்கிறவங்க மாயை தடைதான் ஏற்படுத்துதுன்னு. மாயா உதவியே இல்லைன்னா, மாயா செய்யவே இல்லைன்னா, ஆல்மைட்டி அத்தாரிட்டி சர்வ சக்திவான் பகவான் இந்த உலகத்துக்கே என்ன பண்ணிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. மாயை இருக்கிறதுனாலதான் ஆல்மைட்டி அத்தாரிட்டியான சர்வ சக்திவான் பகவான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்திருக்கிறாரு. ஏன்னா மாயாவினுடைய ராஜ்யம் என்பதனால்தான் நீங்க கூட எங்க வந்திருக்கீங்க, பகவானை தேடி அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்ப மாயை தடையா உதவியா? சூப்பர், நீங்க தான். மாயா வந்தாதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பாடங்களையும் கத்துக்க முடியும், அனுபவங்களும் ஏற்படும். அப்பந்தாங்க அதன் மீது நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். அனுபவங்களே இல்லைன்னா, நம்ம நடுவர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க அனுபவம் 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 இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த அனுபவங்கள் இருக்கும்போது தாங்க நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஆன்மீக சுகத்தினுடைய சுவையை நம்மால என்ன பண்ண முடியும்னா ருசிக்க முடியுங்க. அந்த சுவை எப்படின்னா மாயாவுடைய உதவியோடு அதை தாண்டி வரோம் பாருங்க, அப்பந்தாங்க அந்த சுவையே நம்ம என்ன பண்ண முடியும்னா சுவைக்க முடியும். அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெயிலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நிழல் போல. வெயில் இருக்கும், ஆனா அதுக்கு பிறகு நிழல். அதே போலதாங்க நமக்கு மாய் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உதவி செஞ்சிட்டு இருக்கு. பாபா கூட சொல்றாரு 8 மணி மாலை 108 மணி மாலைன்னு கூடவே சொல்வாரு. அந்த மணி மாலையில நீங்க வரணும் அப்படின்னா பாஸ்வீத்தானரா ஆகணும். நீங்க மாய் எனக்கு தடைப்படுத்துது, நான் எப்படிங்க பாஸ்வீத்தானர் ஆக முடியும்? மாயை வந்து அதுல பாஸ் ஆனாகதான் நம்ம பாஸ்வீத்தானர் என்ற பட்டம் நமக்கு என்ன ஆகும், கிடைக்கும். மாயை இல்லாம அதுதானே, மாயாவே வரலன்னா, மாயாவனுடைய தடையே இல்லைன்னா நீங்க எப்படி பாஸ்வீத்தானர் ஆகுவீங்க?
நீங்க பாஸ் ஆகணும்னு மாயை வரணும் இல்ல? மாயை இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கைக்கு எதுங்க வரலாறு? எவ்வளவு வரலாறு இருக்கு அப்படின்னா, எவ்வளோ ஆன்மீக பாதையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை வரலாறே புக்கமா வச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்னா, மாயாவினுடைய உதவினால் மட்டும்தான். சிவபாபா கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு அனுபவி ரதம் தான் வேணும் அப்படின்றாரு. ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு மாயாவினுடைய பல அனுபவங்கள் என்ன இருக்குன்னா இருந்த காரணத்தினால்தான் நமக்கு முரளியில தினமும் என்ன பண்றாரு, நான் சாப்பிடும் போது எனக்கு மாயை வந்துச்சு அப்படிலாம் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா புரிய வச்சிட்டு இருக்காரு. கராய்ச்சியில கூட எடுத்துக்கோங்க, நம்மளுடைய யஜ்யம் ஆரம்ப காலகட்டத்துல பலவிதமான தடைகள் வந்துச்சு. தீ வச்சாங்க, நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க. ஆனாலும் பிரம்மா பாபா ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுன்னா இந்த நியூஸ் எல்லா பக்கமும் என்ன ஆயிடுச்சுக்கு பரவிக்கிட்டு இருக்குன்றத அத உதவியா எடுத்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த யஜ்யத்தை 89 வருடமா தீதிகள் மூலமா இன்று வரைக்கும் வெற்றி நடை போறதுக்கு காரணம் மாயா அவங்க தடையும் நினைக்கல, மாயாவை தன்னுடைய உதவி நினைச்சதுனாலதான் அவங்க இன்ன வரைக்கும் நம்மளுடைய யஜ்யம் வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுது என்றால் அது மாயை உதவிதான் செய்கிறது என்ற அர்த்தம். முன்னேறும் அப்படின்னாலே அங்க மாயை இருக்கு, உதவி செஞ்சிட்டு இருக்குன்றது அர்த்தம். பாபா கூட அடிக்கடி சொல்லுவாரு, முரளியில மாயை கூட என்னுடைய பெண் குழந்தைன்னு சொல்லியிருக்கார். கேட்டுக்கோல, என்னுடைய பேட்டின்னு பாரு, மாயை வரதான் செய்யும், நான் மாயைக்கு சொல்லி அனுப்புறேன் ஓ. ஏன்னா எக்ஸாமே வைக்காம எப்படிங்க பாஸ் ஆக முடியும்? அப்ப கண்டிப்பா மாயை வரதான் செய்யும். மாயாவை வென்றாதான் உலகத்தையே வெற்றி அடைய முடியும். பிரச்சனைகள் வரும்போதுதான் நம்ம முரளியை தேடி வரும். பாபா நமக்காக என்ன சொல்றாரு? சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, முரளியின் மூலமா உங்களுக்கு பாபா பதில் சொல்லுவாருன்னு. அப்ப அதை எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, அந்த முரளியை நம்ம சுவாரஸ்யமா எப்படி கேட்கணும்னா, மாயை நமக்கு எந்த விதத்துல வந்துச்சு, இதை நம்ம எப்படி தாண்டி போகலான்னு சொல்லிட்டு மாயை நமக்கு இன்ன வரைக்கும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கு. மாயை வரும்போதுதான் நமக்கு பலமும் தெரியுது, நம்மளுடைய பலகீனமும் தெரியுது. பாபா அடிக்கடி சொல்லுவாரு, அனுபவ மூர்த்தி உதாரண மூர்த்தி தான் ஆகுங்கன்னு சொல்லுவாரு. வெறும் மூர்த்தின்னு சொல்ல மாட்டாரு, அனுபவ மூர்த்தி. அப்ப அந்த அனுபவம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம பாயவை தாண்டி உதவி செஞ்சு அதன் மூலம் முன்னேறும் போதுதான் நம்ம மாயிட்ட இருந்து அந்த உதவி என்ன பண்ணிக்க முடியும், பெற முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக சிஸ்டருக்கும் எங்களுடைய அணியினருக்கும் எதிரணியினருக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. மிகவும் தெளிவாக, அழுத்தம் திருத்தமாக, நிச்சயத்துடன் மாயை வந்தால்தான் முன்னேற முடியும், மாயா வருவது முன்னேற்றுவதற்கே அப்படின்னு சொல்லி பேசி சகோதரி முத்துலட்சுமி அமர்ந்திருக்கிறாங்க. மாயா வரலன்னா எதுக்கு பாபா வந்திருப்பாரு? பாபாவே வந்திருக்க மாட்டாரே, மாயாவிடம் இருந்து விடுவிப்பதற்கு தானே பாபா வந்திருக்கிறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுத்துரைத்தார். இப்பொழுது இல்லை மாயா ஆன்மீக வாழ்க்கைக்கு மாயா தடையே என்று பேசுவதற்கு முதலில் சகோதரி மீரா அவர்கள் வராங்க. என்ன பேச போறாங்க அப்படின்றது தெரியல. ஓம் சாந்தி. அனைவருக்கும் காலை வணக்கம். மாயாவனுடைய பல ரூபங்களை தடைகளாக எவ்வாறு வருகின்றது என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்து வாழ்க்கையில் அந்த தடைகள் மீது வெற்றி அடைய வைத்து முன்னேற்றி கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பிற்கும் மரியாதைக்குரியும் சேவையின் திலகமாகிய நடுவர் அவர்களுக்கும், மாயா தன்னுடைய வலையில் விழ வைப்பதற்காக விரித்த வலைதான் உதவி என்பது. அதை உணராமல் அந்த வலையில் சிக்குண்டு அமர்ந்திருக்கக்கூடிய எதிர் அணியினர் அவர்களுக்கும், மாயினுடைய பல்வேறு ரூபங்களின் தடைகளை நமக்கு எடுத்துரைப்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய அணியினர்களுக்கும், வாழ்க்கையில் பல்வேறு விதமான தடைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் தடைகளையே மாயை கொண்டு வருகிறது. அதையெல்லாம் அந்த தடைகளையும் கடந்து இங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக பரிவாரத்தினர் அன்பான குடும்பம் அனைவர்களுக்கும் காலை வணக்கம் மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தலைப்பை நாம முதல்ல கேட்டோம். ஆன்மீக பாதையில மாயை நமக்கு தடையா உதவியா அப்படின்ட்டு சகோதரி அவர்கள் முன்பாக சொன்னாங்க, நமக்கு மாயே இல்லைன்னா சர்வசக்திவான் இந்த பூமிக்கு வரவே தேவையே இல்லை அப்படின்ட்டு.
இங்க தலைப்பை நல்லா நோட் பண்ணுங்க. கலியுக வாழ்க்கை வாழ்வதற்காக இல்ல, ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான், இல்லையா? மாயா ஒருவேளை நமக்கு உதவி செய்யுது அப்படின்னா பாபா என்ன பண்ணுவாரு, சரி குழந்தா, நீ மாயா தான் உதவி செஞ்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த பாதையில நல்லா நடந்துட்டு இரு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவரு சொல்லி இருப்பாரு. 90 வருஷமா அவர் வர வேண்டிய அவசியமே இல்லையே. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது மூத்த சகோதரிகள் அனுபவ கிளாஸ் பட்டி ஒவ்வொரு நாளும் நமக்கு இவ்வளவு விளக்கங்களை கொடுத்து எடுத்து உரைக்கிறது எதற்காக? மாயா இந்த ரூபத்துல வரும், மாயா இப்படி தடை செய்யும், நீங்க அதை இப்படி கடந்து வரணும். ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கைன்றது அற்புதமான ஒரு வாழ்க்கை. ரொம்ப காலம்லாம் நம்ம இந்த வாழ்க்கைய வாழ முடியாதுங்க, ரொம்ப கொஞ்சம் காலம்தான். ஆனா அந்த கொஞ்ச காலத்துல நம்மளுடைய குறிக்கோளை அடையக்கூடிய தருணத்துல இந்த மாயான ஒண்ணு நிக்குது பாருங்க, இல்லையா? என்ன பண்ணுது அது? சரி, முரளில நமக்கு பாபா என்ன பண்றாரு, சொல்லாத விஷயங்களை யாருக்குங்க தெரியாது. மாயா இப்படி வரும், அப்படி வரும், இது இப்படி கடந்து போகணும், அது நல்ல யோகத்துல நல்ல அனுபவம் பண்ணணும், எல்லாமே தெரியுது. ஆனா என்ன பண்றோம், பாபா என்னென்ன பாயிண்ட் சொன்னாரு அதையே மறக்க வைக்கிறது எது? சரி, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல வைக்கிறது எது? யாரு? மாயை தானே. அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்ல வைக்கிறது எது? மாயை தானே. அப்ப அது நமக்கு தடைதானே. தடைதான். அது எப்படி நமக்கு உதவி செய்யும்? செய்யாதுதான். அப்ப உண்மைதானே, உண்மைதானே எடுத்து வரைச்சிட்டு இருக்கோம். அடுத்து சொன்னாங்க அனுபவம் மாயா கொடுக்குறோம். எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லி பாருங்க, அனுபவமா மாயா கொடுக்குது? அனுபவமா கொடுக்குது? யோகா பண்ணும்போது உட்காருங்க, பாபா அவ்வளோ அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறாரு. யோகா பண்ணும்போது உட்காருங்க, பாபா நமக்கு அவ்வளோ அனுபவத்தை கொடுக்கிறாரு. ஆனா அந்த அனுபவம் அடைகிறோம் இல்லையா, எவ்வளவு ஆனந்தத்துல சுகத்துல பிராப்திகளை சுகங்களை அடைந்த நாம அந்த யோகா விட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படி இறங்கி நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த கொஞ்சம் பொறாமை, கொஞ்சம் கோபம், கொஞ்சம் அகங்காரம், கொஞ்சம் வெறுப்புன்ற அந்த மாயா தடை வந்து நம்ம அடைந்த அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் காலி பண்ண வைக்கிறது எது? எங்களுக்கு வராது, மாயா வர வச்சிடுறது. அதான் மாயா வர தடை ஏற்படுத்துது. தடை ஏற்படுத்துது தானே, அது நமக்கு நஷ்டத்தை தானே ஏற்படுத்துது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, முழு நாள் நம்ம குடும்பத்தையும் பார்த்துட்டு இங்கேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிறுக 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 ஆன்மீக பிராப்திகளையும் சுகத்தையும் நம்ம அடைஞ்சு சேர்த்து வைக்கிறோம். ஆனா இந்த மாய இருக்கு பாருங்க, அசால்ட்டா வருது, வந்துட்டு என்ன பண்ணிட்டே இருக்க, ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. அதுவா நமக்கு உதவி செய்யுது? உண்மையை சொல்லுங்க. எலி எலி கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு போயிடுது, தெரியவே இல்ல. பாருங்க, நடுவர் அவர்களை எங்களுக்காக தான் வந்து பேசிட்டு இருக்கு. அடுத்து ஆன்மீக சுவைன்னு சொன்னாங்க இல்லையா? மாயா வரும்போது எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்கா, தடுமாற்றம் வருதான், ஐயோ நமக்கு இவ்வளவு நம்ம இழந்துட்டோமேன்னு வேதனைப்படுற மாதிரி, ஆஹா நல்லா அவனுக்கு அனுபவம் கிடைக்குது, ஆன்மீக சுகம் கிடைக்குது நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாம, இல்லதானே? நமக்கு வந்து வெயிலுடைய அருமை நிழல்ல தெரியும்வாங்க. ஏங்க அது நம்ம வெயில்ல போய் நின்று அந்த காலு சுட்டி அந்த வலியை அனுபவிச்ச பிறகுதான் நிழல் தெரியுமா என்ன? சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் ஞானம் இருக்கா இல்லையா? நிழல்னா சுகம் தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு அது அடிபட்ட பிறகுதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? தேவையே இல்லையே. அடுத்து வந்து சகோதரி சொன்னாங்க பாஸ் வித் ஆனரா ஆகணும் அப்படின்ட்டு. பாஸ் வித் ஆனர்னா எக்ஸாம்னா வரதாங்க செய்யும், அது மாயா கிடையாது. இங்க மாயானா என்னன்னு சொல்றோம், அந்த எக்ஸாம்ல நம்ம இவ்வளவு நாளா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் மறக்க வைக்குது இல்ல, அது தாங்க மாயை. நீங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், எக்ஸாம் ஒண்ணு மாயை கிடையாது. ஒரு பையனுக்கு மார்க்ஸ் கம்மியா வந்துடுச்சான். அவங்க அப்பா வந்து படிக்கலையாடா அப்படின்னு கேட்டாங்க. படிச்சேன். அப்ப ஏன்டா மார்க் கம்மியா இருக்கு? எக்ஸாம் எழுதும் போது மறந்து போயிட்டேன், ஞாபகம் வரல அப்படின்னு. அது போல எவ்வளவு படிச்சாலும் மாயா வந்து மறக்க வச்சிடுறது. அப்ப இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச முயற்சி எல்லாமே என்ன ஆயிடுது, வீணாயிடுது இல்லையா? அப்புறமேட்டு அது எப்படிங்க நமக்கு வந்து உதவி செய்யும்? அதனால அது என்றுமே நமக்கு தடை ரூபத்துலதான் இருந்து நம்மளுடைய பாகியத்தை இழக்க வைத்து கொண்டிருக்கிறது. அதன் மீது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற கவனத்தை தான் நாங்க கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் சகோதரி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி. மாயா வருவது தடையே, நம்மை வீழ்த்துவதற்கு தான் மாயா வருகிறதுன்னு ரொம்ப வந்து தெள்ளன் தெளிவாக பேசி அமர்ந்திருக்காங்க. யோகா பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல வந்து அவ்வளோ அழகா சொன்னாங்க. சங்கம யுகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளோங்க, எவ்வளோ? சங்கம யுகத்திற்கே 100 வயசு, அதுல நாம 50ல வந்திருக்கிறோம், 60ல வந்திருக்கிறோம் ஞானத்துக்கு. நான் எவ்வளோ வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். அதுலேயும் வந்து எவ்வளோ குடும்ப விஷயங்கள் இருக்கு, வேலை விஷயங்கள், வியாபார விஷயங்கள் இருக்கு.
அதுலேயும் ஆன்மீகத்துக்குன்னு கொடுக்குறது ரொம்ப கொஞ்சம் நேரம். அதுலேயும் சுகத்தை அனுபவிக்கலான்னா இந்த மாயா வந்து தடை போடுது. இப்போ என்னதான் நம்ம சாதிக்க முடியும்? இந்த மாயா இருந்தால் எதையுமே அடையவே முடியாது. மாயா தடைதான். அதனால்தான் பாபா மாயா வந்து மூக்க பிடிக்குதுன்னு சொல்றாரு அழகா. எதுவுமே செய்ய முடியாம போயிடும். ஆகையால தடை, மாயா வருவது தடைதான் அப்படின்னு பேசி அமர்ந்திருக்காங்க. இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்க சகோதரி நளினி அவர்கள் தெரியாது. வாங்க. ஓம் சாந்தி. இந்த அழகான காலை பொழுதுல அற்புதமான இந்த அலௌகிகமான தீபாவளி சிறப்பு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த நமது அன்பான பாப்தாதாவிற்கும் நமது பெருமதிப்பிற்குரிய தீதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாயை வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவிதான் செய்கிறது என்று ஆமோதிப்பதற்காக அலை கடலென திரண்டு வந்திருக்கும் என்னோட ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கூறுகிறேன். திலாராம் பாபாவின் தில்ருபா தீதி அவர்கள் சேவை திலகம் விருது பெற்றமைக்கு இந்நன்னேரத்தில் மனதார வாழ்த்துக்களை கரகோஷமிட்டு தெரிவிக்கலாம். இப்ப ஆன்மீக வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகானதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமானது இல்லையா? அதுல முன்னேற்றம் சொல்றோம். முன்னேற்றம்னா என்ன அர்த்தம்? வெற்றி. இப்ப வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு இருக்கணும் இல்லைங்களா? ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அதை வெற்றி அடைஞ்சாதான் நம்ம என்ன பண்றோம்? வெற்றியாளன்னு கருதுறோம். அப்ப எதை நம்ம வெற்றி அடைகிறோம்? மாயாவை இல்லைங்களா? ஆனா பாபாவை என்ன சொல்றாரு? மாயை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா மாயை என்ன பண்ணாது? நம்மளை தொந்தரவு பண்ணல, உதவி செய்ய தான் வருது. அதனாலதான் பாபா கூட என்ன சொல்றாரு? மாயாவை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஞான யோகத்துல தடை வருதான் மாயை மூலம், சேவையில தடை வருதான், தாரணையில தடை வருதான். எப்படிங்க வருது? உதாரணத்துக்கு இப்ப ஞானம் தான் முரளி கேட்கிறோம். எப்போ உங்களுக்கு வந்து தடை வருது? நீங்க கண்ணை மூடிட்டு கேட்கறதுனால தான் உங்களுக்கு தூக்கம் ரூபத்துல மாயை தடை பண்ணுது. உங்களை யாருங்க கண்ணை மூடிட்டு கேட்க சொல்றா? யோகா பண்ணும்போது கண்ணை திறந்து விழிப்புணர்வோட பண்ணுங்க. நீங்க கண்ணை மூடுறதுனால என்ன ஆகுது? மாயை உங்களை தேடி வருது இல்லையா? ஓகே. இன்னொன்னு பாருங்க, இப்ப குழுவுல இருக்கிறோம், சங்கடன் சேவையில இருக்கிறோம். அப்ப வந்து மாயை வந்தாதான் நமக்கு என்ன ஆகுது? இன்னும் வந்து நம்ம உற்சாகத்தோட செய்யணும் அப்படின்ற உத்வேகம் நமக்கு கிடைக்குது. எந்த வித மாயும் வரல அப்படின்னா நம்ம சுகமா இருந்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகாது? இன்னொன்னு கேளுங்க, பாபாவோட நினைவு கூட நமக்கு என்ன ஆகுறது இல்ல, வரதில்ல. மாயை நமக்கு பிரச்சனைகள் கொடுக்க கொடுக்க கஷ்டம் தரும் போதுதான் எல்லாரும் என்ன பண்றோம்? ஜாஸ்தி. ஆமாவா இல்லையா? நம்ம யஜ்ஞத்துக்கு வரோம், வந்த உடனே நிமித்தமான மாயா வரவே இல்லைன்னா யாரும் பாபாவையே நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, ஞானத்துல முன்னேறணும்னு சொல்லிட்டு நம்ம நிமித்தமானவங்க கிட்ட கூட நிறைய அட்வைஸ் எல்லாம் கேட்கிறோம் இல்லைங்களா? எப்ப கேட்கிறோம்? பிரச்சனைகள் வருது, எனக்கு மாய் இப்படி வருது, ஆனா அது நமக்கு உதவி செய்யுது. அது வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பர்ஃபெக்டா இருக்கும் நினைச்சு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம்? நின்ன இடத்துலயே கிராஃப் அப்படியேதான் நின்று போயிடும். அதனால மாயை நமக்கு என்ன பண்ணுது? உதவிதான் செய்யுது. மேலும் பாத்தீங்கன்னா மாயை நமக்கு அலர்ட் பண்ணுது. இப்ப அடிக்கடி பாபா முறையில சொல்வார், ஏதோ ஒரு பொருள் உணவு பண்டம் இருக்குன்னா அதை பார்த்த உடனே எடுத்து சாப்பிடும். அப்ப மாயை வருதுன்றதுல கிடையாது. நம்ம கண்ட்ரோலிங் பவர் எவ்வளவு இருக்குன்னு என்ன பண்ணுதா? செக் பண்ணுது. சோ மாயை என்ன பண்ணுது? நமக்கு டெஸ்ட் பண்ணுது. அதே போல முன்னேற்றத்துக்கு முக்கியமானது சார்ட் இல்லையா? டெய்லி எத்தனை பேர் சார்ட் வைக்கிறோம்? இல்ல. எப்ப தெரியுமா வைக்கிறோம்? மாயை கிட்ட நல்ல அடி வாங்கி குத்து வாங்கி அப்பதான் என்ன ஆகுது? அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வருது. என்ன பண்றோம்? நம்மளுடைய அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம செக் பண்றதுக்கான வாய்ப்பாக இருக்கு. சில பேர் சொல்றாங்க, பாபா மாயை சொந்தக்காரங்க ரூபத்துல வருது. பாபா கிடையாதுங்க. சொந்தக்காரங்க உறவினர் ரூபத்துல மாயை வருது அப்படின்னு சில ஆத்மாக்கள் சொல்றாங்க. கிடையாதுங்க. அந்த சொந்தக்காரங்க கூட என்ன கேக்குறாங்க? இந்த டைம் ஆயிடுச்சு, நீங்க முரளி கிளாஸ் போலியா கேக்குறாங்களா? இந்த டைம் ஆயிடுச்சு, நீங்க தியானம் பண்ணலையா அப்படின்னு உதவிதான் நமக்கு செய்யறாங்க. அதுதானே, நீங்க அந்த அளவிற்கு வந்து பாபாவை வெளிப்படுத்தி இருந்தால், உங்க நியமங்களை வந்து வெளிப்படுத்தி இருந்தால், எல்லாருக்கும் ஞானம் கொடுத்து புரிய வைத்திருந்தால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம ஃபோன் பண்ணக்கூடாது, இந்த நேரத்துல அவங்க கிளாஸ்ல இருப்பாங்க, உறவினர்கள் யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க. நீங்க வெளிப்படுத்துறதுனால்தான் அவங்க எல்லாம் அவங்களுக்கு மாயா தடையாக இருக்கிறாங்க. அவங்களே என்ன பண்றாங்க? நீங்க ஆன்மீகத்துல முன்னேறுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க இல்லையா? ஆகையால மாயா வந்து உங்களுக்கு வந்து தடை கிடையாது. உங்களுடைய உறவினர்கள் யாரும் தடை கிடையாது. உங்களுக்கு உதவி செய்யறாங்க. அவங்க எல்லாம் அப்படி செய்யறதுனால்தான் நீங்க பாபாவை நினைக்கிறீங்க, முயற்சி செய்யறீங்க.
அதே போல பாருங்க, நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? மாயை அடிக்கடி வந்து நம்மளை இப்படி தொந்தரவு பண்றதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், இன்னும் முயற்சி செய்யணும், இன்னும் முயற்சி செய்யணும், நமக்கு அந்த உத்வேகம் கிடைக்குது, வைராகியமும் பிறக்குது. அதே போல ஒரு பள்ளம் இருந்தால்தான் அடுத்தது என்ன பண்ண முடியும், நம்ம அந்த ஏற்றத்துல ஏற முடியும் இல்லையா? அதே போல மாயை நமக்கு சில தடைகள் கிடையாது, ஒரு சில ரூபத்துல வரும்போதுதான் நம்ம என்ன பண்றோம், அடுத்து எந்திரிச்சு நிக்கணும்ன்ற அந்த உத்வேகம் நமக்கு கிடைக்குது. அதே போல பாருங்க, நம்ம ஆத்மாபிமானியா இருக்கணும்னு பாபா சொல்றாரு இல்லையா? நீங்க ஏன் தேகாமானத்துல வரீங்க? அப்புறம் மாயை வந்து என்ன பண்ணுது, தடை பண்ணுதுன்னு சொல்றீங்க. பாபா செத்த பாம்புன்னு சொல்லி இருக்கிறார் தானே. 63 பிறவிகளாக தேகாபிமானத்துல இருந்திருக்கிறோம். அது எப்படி ஆத்ம உணர்வுல இருக்க முடியும்? அது முயற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா அது மாயை சாக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்றோம். நீங்க முயற்சி பண்ணுங்க, பாபா அதுக்குதான் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அந்த அன்பு வாங்குறோம், எவ்வளவு பாலனை அடையிறோம். ஆனா எல்லாத்துக்கும் மாயை சாக்கு சொல்லாதீங்க. ஏன்னா மாயை செத்த பாம்புன்றார் பாபா. அதை அடிக்க வேண்டிய வேலையே இல்லை இல்லையா? அதனால எல்லாத்துக்கும் மாயை வந்து சும்மாதான் இருக்குது. நம்ம தான் அதை டீ காஃபி பலகாரம் கொடுத்து என்ன பண்றோமா, உட்கார வச்சிடறோம். இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காரு பாபா, மாயை பாட்டுக்கு சிவனேன்னு இருக்குது, நம்ம என்ன பண்றோமா, அதுக்கு டீ வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி இது பண்றோம் இல்லையா? அதனால ரொம்ப உபசரிச்சிடுறோம். அதனால என்ன பண்ணிடுது, வந்துருது. ஆனாலும் அது நம்ம உதவி செய்யதான் வருது. நம்ம என்ன பண்றது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த அணியினர் மாதிரி சும்மா தடை போடுதுன்ட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க. தெரியுதா நீங்க என்ன பண்றீங்கன்னு? இந்த 3 சமர்ப்பண ஆத்மாக்களும் எந்த அளவுக்கு மாயை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுதான் இங்க வந்திருக்காங்க. சும்மா கதை சொல்றாங்க, கேட்டு பாருங்க. தனியா கூப்பிட்டு கதையா சொல்லுவாங்க. அந்த மாயை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணதுனாலதான் என்ன இருக்காங்க இன்னைக்கு. அது ஹெல்ப்போட இன்னைக்கு என்ன இருக்காங்க, இந்த அளவுக்கு லைஃப்ல ஷைன் ஆயிருக்காங்க. அதனால அது மட்டும் இல்ல, நம்ம டபுள் லாக் போட்டு கூட்டுங்கன்னு சொல்றாரு பாபா. நீங்க கேட் ஓப்பன்ல வைக்கிறீங்க, கேட்ல ஓப்பன்ல வச்சுட்டு அப்புறமா வந்துருச்சு கிடையாதுங்க. அது வருது எதுக்கு, நீ இன்னும் நல்லா பாபாவை நினை, இன்னும் சேவை செய்யன்னு சொல்றதுக்கு தான் வருது. ஆனா நீங்க கேட்ல ஓப்பன்ல வச்சுட்டு என் பொக்கிஷெல்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாயை சாக்கு சொல்றீங்க. அதனால சாக்கு போக்கு சொல்றதை நிறுத்திட்டு மாயை நமக்கு வந்து உதவி செய்யதான் வருதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து முன்னேற வழியை பாருங்க. புரியுதுங்களா? ஓகே. வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். சரிங்க, அப்படியே செய்வோம். ஓம் சாந்தி. மிகவும் நம்பிக்கையோடு மிகவும் தெளிவாக மாயை வருவது உதவியே அப்படின்னு பேசிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. மூச்சை வாங்க பேசுனாங்க, கொஞ்சம் மூச்சை விடுங்க. சொன்னாங்க, சும்மானா மாயா மாயா மாயான்னு சொல்லாதீங்க, அது பாட்டுக்கு சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு, யாரு மேல பழி போடணும்னு கூட தெரியாதா, மாயா மாயா மாயா. உங்களுடைய பலவீனம் அதை போய் மாயா மாயான்றீங்க. நீங்க கண்ணை மூடிட்டு உட்கார்றீங்க, கிளாஸ்ல தூங்குறீங்க, மாயா வந்துடுச்சின்னு சொல்றீங்க. உறவினர்கள் மீது நீங்க பற்று வச்சிருக்கீங்க, நான் எனதுன்றது எவ்வளோ பலமா இருக்கு, அதுக்கப்புறம் மாயா திருட்டு வழியாக வந்துடுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? பற்று வைப்பது நாமம், ஆனா சொல்றது மாயா இல்லையா? மாயாவே இல்லாம இருந்தால் சொன்னாருங்க பாருங்க ஒரு பாயிண்ட், மாயாவே இல்லாம இருந்திருந்தால் நீங்க எல்லாம் வந்து இங்க வந்திருக்கவே மாட்டீங்க. மாயாவினுடைய உதவியால் தான் இன்ஃபேக்ட் நீங்க எல்லாரும் இங்க அமர்ந்திருக்கீங்க, பாபாவை வந்து நினைக்கிறீங்க. அதனால்தான் ஒரு மகான் சொல்லியிருக்கார், துக்கமே வரணும், குந்தி கூட கிருஷ்ணர்கிட்ட கேட்ட வரும், எனக்கு எப்பவுமே துன்பமே கொடு, அந்த துன்பம் இருந்தால்தான் நான் உன்னை நினைச்சிட்டு இருப்பேன், துன்பங்கள் இல்லைன்னா நான் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகல மாயா வருவது உயர்த்துவதற்கே அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்காங்க. இப்போ அடுத்தது சகோதரர் ஹரிபாபு, வாங்க, என்ன பேசுறீங்க, அதுக்கு என்ன பதிலடி கொடுக்குறீங்க பார்க்கலாம். ஓம் சாந்தி. இந்த இனிமையான தீபாவளி திருநாளை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுகின்ற இந்த ஆன்மீக பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கும் எங்களுடைய ஆன்மீக நீதிக்கரசி, எங்களுடைய ஆன்மீக தாய் நீதிபதி அவர்களை அன்போடு வணங்கி, மேலும் இங்கே இந்த ஆன்மீக வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு மாயை வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யான ஒரு மயக்கத்துல இங்க வந்து உளறி கொண்டிருக்கக்கூடிய எதிரணியினருக்கும், மேலும் மாயை வந்து
மிகப்பெரிய தடையாகத்தான் இருக்கிறது வாழ்க்கையில அன்றையிலிருந்து இன்று வரை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த மாயை தடையே என்று பேச வந்திருக்கின்ற என்னுடைய அணியினருக்கும், மேலும் இங்கே இந்த ஞான மார்க்கத்தில் வந்ததிலிருந்து ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தே கூட இப்ப வரைக்கும் கூட அந்த மாயையினுடைய பல்வேறு தடைகளின் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக பிராமண குடும்பத்திற்கும் மனமார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே யோசிச்சு பாருங்க, உங்க மனசை நீங்களே கேட்டு பாருங்க. என்னுடைய அனுபவமும் அதுதான், என் அணியினருடைய அனுபவமும் அதுதான், எதிரணியருடைய அனுபவம், எல்லாருடைய அனுபவமும் பாத்தீங்கன்னா மாயை தடைதான் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். ஆமா ஆமா, மாயை தடை தான் ஏற்படுத்துது, இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆமா, அதுவும் நான் சொல்றேன், வெறும் தடை இல்ல, மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாயை பாபா சொல்றார் முரளியில, மாயை எலி போல வருது, பூனை மாதிரி வருது, புலி மாதிரி வருது, மலைப்பாம்பு, முதலை அப்படின்லாம் சொல்றாரு. எலி மாதிரி என்ன பண்ணுது, பாபா கிடைப்பதற்கரிய ஞான ரத்னம் கொடுக்குறாரு, புத்தி பையில போட்டு வைக்கிறோம், எலி நைஸா கச்சிட்டு போயிடுது பைய, நமக்கே தெரியாம. அது வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒவ்வொன்னா கீழே செஞ்சு பைய பார்த்தா காலி ஆகுது வீட்டுக்கு போனா, இங்க இருக்கும் போதே போயிடுது. ஆமா, மாயை பூனை மாதிரி என்ன பண்ணுது, நைஸா பாபா கொடுக்குற சக்தி நிறைந்த ஞானப்பால குடிச்சிட்டு போயிடுது. அப்புறம் நமக்கு பார்த்தா சக்தியே இல்லாத மாதிரி ஆயிடுது, டைம் சக்தி குறைஞ்சிருது. நீங்க எதுக்கு கதவை திறந்து வைக்கிறீங்க? நீங்க கிச்சன் சாத்தி வச்சிருந்தீங்கன்னா எப்படி பூனை வரும்? அது பூனை எல்லாம் வேற ரூபத்துல வருதுங்க நடுவர் அவர்களே. புலி ரூபத்துல பயமுறுத்துது நடுவர் அவர்களே. நாங்க எல்லாம் ஜெயிக்கணும், பாபா முரளியை கேட்டு நாங்க ஜெயிக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு தான் போறோம். ஆனா மாயை புலி ரூபத்துல பயமுறுத்துது பாருங்க, பயந்த உடனே மொத்தம் மறந்து போயிடுது. அவங்க அப்படி பயந்தவங்களையும் ஒத்துக்கிறாங்க. அதனால இந்த மாயை ரொம்ப மிகப்பெரிய பலசாலியா இருக்கு. இது பாபா சொல்றாரு, மலையேற்றம் அப்படின்னு சொல்றாரு, உயர்ந்த குறிக்கோள் அப்படின்றாரு. டபுள் இன்ஜின் வேற கிடைச்சிருக்கிறாங்க நமக்கு. பிரம்மா பாபா சிவபாபா டபுள் இன்ஜினா இருந்து நம்மளை முன்னேற்றுறாங்க. ஆனா மாயா என்ன பண்ணுது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளை கீழே தள்ளி விட்டுடுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போனா, 5வது மாடிக்கு போனா, மாயா என்ன பண்ணுது, அகங்காரத்தை கொண்டு வருது, கொண்டு எங்களை கீழே தள்ளி விட்டுடுது. மாயாவை பத்தி பாபா தினமும் அமிர்த வேளையில இருந்து யோகா பண்ணி முட்டி மோதி தூக்கத்தை ஜெயிச்சு முரளி கிளாஸ கேட்டு சேவைக்கு வர முடியாதுன்னா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படியோ சாக்கு போக்கு சொல்லி வந்துடுறேன்னு சொல்லி சேவை செய்து அவ்வளோ எல்லாம் செய்றீங்க. மொத்தத்திலே எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறது. பாபா மாயா நிறைய முரளிக்கு நாம கேட்கிறோம். பெரும்பாலும் முரளிகள்ல பாபா என்ன சொல்றாரு, உதவியாளர்னு சொல்றாரா, மிகப்பெரிய எதிரி, கல்பத்தோட எதிரின்னு சொல்றாரா, ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொல்றாரா, இல்ல உதவியாளர்னு சொல்றாரா? யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் முரளிய சரியா படிச்சு டெய்லி முரளி சரியா கேட்கறது இல்ல போல. நன்றி நடுவர் அவர்களே. கேக்குறாங்களா, விசாரம் பண்றது இல்லையா? அவங்க விசாரம் பண்றது இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாயாவை அதாவது யார நம்பினாலும் நம்பலாம், ஆனா அந்த மாயாவை மட்டும் நம்பவே கூடாது. உதவியாளரை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க எதிரணியில. தம்பி தலைப்பை சரியா புரிஞ்சுக்கல. அடுத்து பாபா சொல்லக்கூடிய வழி என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையான வழி நடுவர் அவர்களே. ஹைவேல போகக்கூடிய வழி, ஈஸியா நாம போய் குறிக்கோளை போய் சேரலாம். ஆனா அந்த மாயை என்ன பண்ணுதுன்னா, தடைகளை போட்டு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு அது அந்த அகலமான வழியை குறுகலாக்கி ஒரு சின்ன தம்பி ஹைவேல போயிருக்க மாட்டாரு, ஒரு குறுகிய தெருவுல நம்மளை போக வச்சிருது தீதி. அதனால மாயை நீங்களே சொல்லுங்க தீதி, ஹைவேல போறது சௌகரியமா இருக்குமா? போக வைக்குதுன்னு நீங்க ஏன் போகணும்? அதனுடைய தடைகள் அது ஏற்படுத்தும் போது ஸ்பீடை குறைக்க வேண்டியதா இருக்குது. இது திரும்பவும் நம்ம 100ல போனா கூட 0வுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கரை ஏறி இறங்கி மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து பிக்கப் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட் இல்லையா?
அதனால மாயை தடை தான் ஏற்படுத்துது. பாபா சொல்றாரு, பாபாவோட விருப்பம் என்ன? ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை ஆகணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா மாயை என்ன பண்ணுது? வரிசை கிரமத்துல கொண்டு வந்துருது. எல்லாரையும் அந்த வேலைக்கார பதவி வரைக்கும் பதவியை கீழே இறக்கி விட்டுடுது. அதனால பாருங்க, இந்த மாயை எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க. மாயை ஒரு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த யஜ்யத்துல ஆரம்பத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே இன்னும் நிலைச்சிருந்திருப்பாங்க, இன்னும் சேவை நல்லா வளர்ந்துருக்கும், பிராமணரோட எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்கும், சொர்க்கமே இந்நேரம் சேர்ந்துருக்கும். நடுவர் அவர்களே, அது அவங்களுடைய டிராமா பார்ட்டு பாகம் அவங்களது முடிஞ்சது. மாயினால யாரும் போகல, அவங்களுடைய பாகம் அவ்வளவுதான் முடிஞ்சது, பார்ட் அப்படின்னே சொல்லலாம். பாபா சொல்றாரு சில முரளியில, என்னுடைய நல்ல நல்ல சேவாதாரி குழந்தைகள்லாம் காணும், காட்சி பார்த்தவங்க எல்லாம் கூட இன்னைக்கு இல்ல. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷமா வந்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாயை என்ன செய்யுது? மலைப்பாம்பு அப்படியே முழுங்கிடுறது எல்லாத்தையும். அதனால இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னும் இதே நிலையில இருப்பதற்கு காரணம் மாயையினுடைய தடைகள் தான். மாயினுடைய தடை வராமல் இருந்திருந்தா நாம இன்னும் நல்ல பாபா வழியில நடந்து இந்நேரம் நல்ல உயர்ந்த நிலை அடைந்திருப்போம், சம்பூர்ண நிலை அடைந்து பரிஷ்டாய் பாக்ஸமா ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லி. மாயாவினுடைய தடையினால் தான் நாங்க இன்னும் பரிஷ்டா ஆகல, சம்பூர்ணம் ஆகல. மாயாவினுடைய தடைகள் இல்லாம இருந்திருந்தால், எங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேப்பர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு நாங்க IAS ஆயிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. நளினி அக்கா அவங்க சொன்னாங்க, மாயை தடை வந்ததுனாலதான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, ஞானத்துக்கே வந்திருக்கேன், பாபாவை தேடி வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் கரெக்ட், ஓகே. இது வரைக்கும் வராம இருந்திருக்கலாம் இல்ல. இப்ப இந்த தடை வந்ததுனால நாம மேற்கொண்டு முன்னேற முடியாம இருக்கிறோமே இல்ல. மேற்கொண்டு மாயா ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு மாயா தடை அவங்க தடையாக இருக்குது. ஆன்மீக வாழ்க்கையில மாயை மிகப்பெரிய தடையா இருக்கு. இல்லைன்னா பாபா வழியில் அழகா நடந்து நாங்க முன்னேறி ஆடி அசைஞ்சு மெதுவா போயிட்டு பார்த்து சொன்னாரு, சார்ட் வைக்க மாட்டோம் சொன்னாங்க. பாபா கூட முரளியில சொல்றாரு, உண்மையில மாயா சார்ட் வைக்க விட மாட்டேங்குதுன்னு தான் பாபா சொல்றாரு. பாபா டெய்லி சொல்றாரு, மாயா சார்ட் வைக்க விடலன்னு சொல்றாரு. மாயா சார்ட் வச்சிருந்தா சற்று விட்டு இருந்தா நாங்க கூட நல்லா முயற்சி செய்து முன்னேறுவோம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. எவ்வளவு விஷயங்கள் சொன்னார். மாயாதான், தடைதான், மாயாதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் முன்னேறணும்னா மாயா தடையாக இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அத்தனையும் கொடுத்துட்டார். மாயா எப்படிப்பட்டது, எலியா, பாம்பா, பூனையா, புலியா, எல்லாத்தையும் சொல்லிட்டார் இல்லையா? இருந்தாலும் சொன்னார் பாருங்க, வரிசை கிரமமாக எல்லாரும் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு விதத்துல உதவி தானே. இல்லைன்னா எல்லாரும் நாராயணன் ஆயிட்டு இருப்பாங்கல்ல. மாயாவே வரலன்னா எல்லாரும் லக்ஷ்மி நாராயணன் ஆயிருப்பாங்க இல்லையா? அதனால மாயா அந்த தடைதான் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்திருக்காங்க. இந்த லாஸ்ட் ரவுண்ட்ல இப்போ BK ஸ்வேதா அவர்கள் வராங்க. இல்ல மாயா உதவிதான் செய்யறது அப்படின்னு பேச வராங்க. ஆத்ம தீபத்தை வரிசையாய் ஏற்றி இருளை விளக்கி அருளை சேர்த்து இனிமையாய் கொண்டாடுவோம் இந்த தீபாவளியை. அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீதி நிதியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உண்மையான நீதியை வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, எங்களின் கருத்துக்களை எதிர்த்து வாதாட வந்திருக்கும் எதிர்க்கட்சி அணியை சார்ந்தவர்களே, எங்களின் அணிக்கு வலு சேர்க்க அமர்ந்திருக்கும் எங்கள் அணியை சார்ந்தவர்களே, மற்றும் எங்களை ஊக்க உற்சாகப்படுத்த அமர்ந்திருக்கக்கூடிய பிராமண பரிவாரத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க, பேசினாங்க, தடை தடை அப்படின்னாங்க. இது எப்படி இருக்குன்னா கேட்கறதுக்கு, அலையே இல்லாத ஒரு கடலை கொடுங்க, அதுல நாங்க நல்லா படகு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. வாழ்க்கைன்னா மாயாவும் வரும், மாயாவுக்கு அக்காவும் வரும், எல்லாம் வரும், தம்பியும் வரும், எல்லாம் வரும். எதெல்லாம் வருதோ வரட்டும், எல்லாத்தையும் ஒரு கை பார்ப்போம்னு உட்கார்ந்துருக்கவங்க நடுவரும் எங்க அணியை சார்ந்தவர்களும். என்ன பார்க்கல நம்ம தீதி?
இல்லையா? அவ்வளோ அனுபவங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாயை வரும்போதுதான் ஒவ்வொரு படியா நம்மள என்ன பண்ணுது, முன்னேறி கொண்டு போகுது. பாபா முரளியில எவ்வளவு முறை சொல்லியிருக்காரு, நீங்க உங்க காரியத்துல பிஸியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏன் ஃப்ரீயா வச்சுக்கிறீங்க? மாயா தூரத்துல இருந்தே பார்க்கும், பார்த்துட்டு ஐயோ இவங்க கிட்ட நம்ம பருப்பெல்லாம் வேகாதுப்பா அப்படின்னு சோம்பேறித்தனம் என்ன பண்றது, சொல்றாருதான் பாபா, செய்யறது இல்லையே. இல்லையா? அப்படி பாருங்க. சரி, முதல்ல மாயாவுடைய டெஃபினிஷன் நல்லா புரிஞ்சுக்கலாம். மாயான்னா என்ன? சொல்லுங்க. மாயான்னா என்ன சொல்லுங்க. என்ன அப்படின்னா நம்முடைய பலவீனங்கள், அதாவது நம்முடைய விகாரங்கள், இன்னும் சொல்ல போனா அலட்சியம், கவனக்குறைவு, சோம்பேறித்தனம், எதுவா இருந்தாலும் சரி. சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சோம்பேறியும் திருடனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நமக்கு நாமளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தடைகள், இதெல்லாம் தான் வந்து மாயை. சொல்ல போனோம் அப்படின்னா மாயா வருது மாயா வருது, மாயாதான் தடை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கோழைங்க. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு எக்ஸாமே வரக்கூடாது, ஆனா வந்து நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. முடியுமா நடுவர் அவர்களே? போயிடலாம், ஈஸியா போகவே முடியாது. அடுத்த கிளாஸுக்கே போக முடியாது. அங்கேயே தான் உட்காந்து பெஞ்ச தேய்ச்சிட்டே இருக்கணும் அதே கிளாஸ்ல. தெரிஞ்சுக்கோங்க, ஆன்மீக வாழ்க்கையில ஷார்ட்கட்ஸ் எதுவுமே கிடையாது. கரெக்ட். பாபா நமக்கு முரளியில எவ்வளவு சுகமான் கொடுக்கிறாரு, சுயமரியாதை கொடுக்கிறாரு. என்னென்ன கொடுக்கிறாரு? அங்கதன் அப்படிங்கிறாரு, ஹனுமான் அப்படின்னு சொல்றாரு. தடை வரும், ஆனா நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பட்டம் எல்லாம் கொடுக்குறாரு. அங்கதன் யாருங்க? கால் கட்ட விரலை கூட அசைக்க முடியல, அசைச்சு பார்க்க முடியல. அதே மாதிரி ஹனுமான் யாருங்க? மாயாவுக்கே டஃப் கொடுத்தவரு. என்ன பண்ணாரு? ராவண ராஜ்யத்துல போயிட்டு இலங்கையை எரிச்சிட்டு வந்தாருங்க. அப்பதான் ஒரு ஹனுமான் ஆனாரு. அவருடைய புகழ் ஓங்கிச்சு. இப்போ அந்த மாதிரி நம்முடைய புகழ் ஓங்கணும், பாபா சொல்லக்கூடிய சுயமரியாதைக்கு நம்ம அதிகாரியா இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? மாயா வந்து நமக்கு வந்துதான் என்ன பண்ணுது, அவ்வளோ வந்து உதவி செய்யுது. அப்பதான் அந்த மாதிரி டைட்டில்ஸும் பதக்கமும் நம்ம பாபா கிட்ட இருந்து வாங்க முடியும். மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு எதிரணின்னா உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு உதவாது. மாயா தடைன்னு நினைக்கிறவங்க யுத்த மைதானத்துல முதுகு காட்டிட்டு ஓடக்கூடிய கேஸ். அவங்க எல்லாம் கொஞ்சம் பாட்டெல்லாம் கேட்பாங்க போல, அதனாலதான் மாயா மாயான்றாங்க. மாயா மாயா அப்படின்னா ஆனா மாயா உதவி செய்து அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா, யுத்த களம்னா என்ன? இங்க என்ன யுத்தமா நடக்குது? நம்முடைய அன்றாட தினசரி வாழ்க்கையில நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு வேகமா அப்படியே நெஞ்சம் நிமிர்ந்து நடக்கக்கூடியவங்க தான் யாரு? தைரியமா எதிர்கொள்ளக்கூடியவங்க, மாயாவை உதவியா எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க. சர்வசக்திவான் தந்தை, நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான் நமக்கு சொல்றாரு, அவரோட துணை இருக்கும்போது மாயாவா சீமாவா எல்லாம் வரட்டும், எல்லாம் ஒரு தூசு தாங்க, எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்றாங்க, மாயா எங்களை அழ வைக்குது, விழ வைக்குது, குத்துது, அடிக்குது, ஏமாத்துது, தள்ளுது. ஐயோ அம்மா குய்யோ மோரோ இல்ல, சக்தி இல்ல, பயப்படுறாங்க, வலிக்குது அப்படின்னு இப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தா என்னங்க பண்ணுது? மாயா தற்பாதுகாப்பு கலைய சொல்லி கொடுக்குதுங்க. நான் குத்துனா நீ இப்படி குத்து, நான் அடிச்சா நீ இப்படி அடி, நான் உதைச்சா நீ இப்படி உத அப்படின்னு சொல்லி இல்ல, நீ இப்படி அடிச்சா நான் இப்படி வருவேன், இன்னொரு புதுசா ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குது. ஒரு கராத்தே குத்து சண்டை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நாம வந்து மாணவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஆசிரியரே வந்து எதிரி போல வந்து நிப்பாரு, நம்மளை அப்படி எதிர்த்து வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம கூடவே வந்து ஃபைட் பண்ணுவாரு. அந்த மாதிரி மாயா நமக்கு என்ன பண்ணுது? தற்பாதுகாப்பு கலைய சொல்லி கொடுக்குது. இத புரியாம கொஞ்ச நாள் நாம வந்து அடி வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாளுங்க அடி வாங்குவோம்? அடி வாங்கிட்டே இருப்போமா? என்ன பண்ணுவோம்? அடுத்து எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிப்போம். அதுக்குதான் மாயா ஹெல்ப் பண்ணுது. அந்த உதவியை தான் நாங்க எடுக்கிறோமே தவிர, அவங்க சொன்னாங்க மாயா மாயான்னு சொல்லிட்டு இவங்க உதவி பண்ணுதுன்னு அப்படியே மயக்கத்துல இருக்காங்கன்னு. நாங்க ஒண்ணும் மயக்கமா எல்லாம் அடி வாங்கிட்டே இருப்பீங்களா குத்திட்டே இருந்தா? குத்து ஒரு அடி பட்டாதான் நம்ம வந்து எழுந்து நிக்கணும்ன்ற வேகம் இல்ல வருது. நாங்க தெளிவா இருக்கிறோம், நாங்க ஒண்ணும் கலக்கத்துல எல்லாம் இல்ல. அதே போல ஹை ஜம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜம்ப் அடிக்கணும்னா கூட வச்சுக்கோங்க, முதல்ல என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் லேசா இப்படி இறங்கி அதுக்கப்புறம் தான் இப்படி ஜம்ப் பண்ணணும்.
அந்த மாதிரி கொஞ்சம் நம்மள இறக்க வச்சாலும் மாயா ஹை ஜம்ப்ல என்ன பண்ணணும்? ஒரு ஜம்ப் பண்ணோம்னா இது இப்படி இப்படி பண்ணி தானே இது இப்படி ஜம்ப் பண்ணோம். வேகமா ஓடி வந்து ஏறுவாங்க. நார்மல் ஜம்ப், ஹை ஜம்ப் கிடையாது, சாரி. நார்மல் ஜம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்து இப்படி குதிக்கணும், அதானே அப்ப என்ன பண்ணுவோம்? ஜம்ப் பண்றதுக்கு கொஞ்சம் இப்படி இப்படி குனிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜம்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி மாயா வருது அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி நம்மள கீழே இறக்குற மாதிரி இருக்கும். ஆனா மாயா என்ன பண்ணுது? நம்மள ஜம்ப் பண்ண வைக்குது, எகிரி குதிக்க வைக்குது, இல்லையா? அதுதான் மாயை. அதனால கீழே தள்ளுறது போல ஃபீல் ஆகலாம், ஆனா நம்ம வந்து நல்ல மேல ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி கொஞ்சம் அழுத்தினா மேல அப்படி புஷ் ஆகுது, இல்லையா? அதே போல பாபா முரளியில சொல்றாரு, மாயா வந்து பேப்பர் டைகர் போல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேப்பர் டைகருக்கேவா இவ்வளவு நடுக்கும்? நடுங்கி ஆடிட்டா அப்புறம் உண்மையான டைகர் வந்தா என்ன பண்றது? பேப்பர் டைகர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அவங்க நினைக்கிறது இல்ல, அதுதான் பயந்துடுறாங்க. உண்மையான டைகர் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாவம் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதனால பாவம் நடுவர் அவர்களே, இந்த பிரதருக்கு, இந்த டீமுக்கு வந்து மாயாவை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியல. மாயாவை நல்ல முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாம போயிடுச்சே, என்ன பண்றது? நடுவர் அவர்களே, நீங்க சந்திக்காத போர்க்களமா, மாயாவா, சூழ்நிலைகளா, பிரச்சனைகளா? இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க? என்ன வந்தாலும் சரி அவங்க மலங்க அப்படின்றாங்க. எப்படிங்க அந்த பேர் வந்துச்சு? ஆடாம அசையாம அவங்க சந்திக்காத விஷயங்களே கிடையாது. இன்னைக்கு திருவண்ணாமலையில நின்று இன்னைக்கு இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா உலகத்துக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க அப்படின்னா என்ன பிரதர் பேசுறீங்க இதெல்லாம், இல்லையா? மாயா வருது அப்படின்னா உளியோட அடிக்கு பயந்தவங்க படிக்கெல்லாம் மாறுறாங்க. ஆனா உளியினுடைய அடியை தாங்கி கொள்ளக்கூடியவங்க தான் கோவில்ல சிலையா மாறுறாங்க என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு பெறு. அதனால மாயை உதவியே புரிகிறது என்பதை அழுத்தமாக கூறிக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய இந்த மேடைக்கு நம்முடைய நடுவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. இவ்வளோ அழகா, இவ்வளோ வேகமா, இவ்வளோ அழுத்தம் திருத்தமா, இவ்வளோ தெளிவாக பேசிட்டாங்க. சத்யா சகோதரி, நீங்க என்ன பேச போறீங்க? ஓம் சாந்தி. எங்களுடைய நடுவராக வீட்டிற்கும் சேவை திலகம் அவர்களே, மாயாவுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு உட்கார்ந்திருக்கும் எங்களுடைய எதிரணியினர்களே, மாயாவை பார்த்து நாங்க பயப்படல. மாயாவோட எச்சரிக்கையா இருங்க, அது தடையை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சர்வசக்திவானுக்கு ஈக்குவலான சர்வசக்திவான் மாயா அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான், அது தடையை தான் ஏற்படுத்துதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் எங்களிடையே அமர்ந்திருக்கும் எங்களுடைய அணியினருக்கும், தடையை தடையாக புரிந்து கொண்டு தெளிவாக அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாபா எந்த முரளியிலையும் மாயா உதவி செய்து அப்படின்னு சொல்லல. மாயா உங்களுடைய பரம எதிரி, மகான் சத்ரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? அப்பட்டமான ஒரு பொய் சொன்னாங்க நளினி சகோதரி அவர்கள். மாயா வந்துட்டு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாயா வந்துட்டு பாபா என்ன சொல்றாருன்னா சர்வசக்திவான் அப்படின்னு சொல்றாரு. அது மாயாவை அந்த அளவுக்கு அது என்ன பண்ணுது? மாயா வந்து உதவி செய்யறதுன்னு பாபா சொல்லல, மாயாவும் உங்களுடைய சகயோகி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ மாயா வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்வசக்திவானா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமாத்மாவே கொடுத்த சொர்க்க ஆஸ்தியை நம்ம கிட்ட இருந்து அபகரித்து அரைக்கல்பம் அதுவும் என்ன பண்ணுது? சர்வசக்திவானுக்கு ஈக்குவலா ஆட்சி பண்ணுது. உதவி செய்யறது பாபா தானே தவிர மாயா கிடையாது. மாயா எப்படி உதவி செய்யும்னு சொல்ல முடியும்? மாயா என்ன பண்ணுது? ரொம்ப நல்ல நல்ல ஞானி குழந்தைகளையும் நல்ல நல்ல சேவாதர் குழந்தைகளையும் நங்குன்னு மண்டையில கொட்டி கீழே குனிய வச்சிருது. அதுக்கப்புறம் சரி அப்ப ஒரு மாதிரியா நிதானிச்சு என்ன பண்றாங்க? ஏஞ்சி நிக்கிறாங்க. ஓகே நின்னுடலாம் வந்துடலாம் அப்படி சொல்லி திரும்ப என்ன பண்ணுது? நங்குன்னு கொட்டுது. திரும்ப கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த பிறகு என்ன ஆகுது? அடுத்து திரும்பவும் இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னாக்கா, அப்பா நீ எழுந்தாதானே கொட்டுவ, நான் விழுந்தே கிடக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? விழுந்து கிடக்குறாங்க. அது மாதிரி எத்தனையோ நம்மளுடைய சகோதர ஆத்மாக்கள் சகோதரி ஆத்மாக்கள் மாயா தடையை ஏற்படுத்தி பாபாவை விட்டு போக வச்சிருக்கு. சரிங்களா? மாயா தடையை தான் ஏற்படுத்துதே தவிர உதவி செய்யல அப்படின்ற தெளிவு நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம அதை வெல்ல முடியும். பாபா என்ன சொல்றாங்க? மாயாவை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுங்கன்னு சொல்றாங்க. அப்போ மாயா உதவி செய்தனா அதை வெல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. மாயாவினுடைய உதவியோட நீங்க என்ன பண்ணுங்க? உலகத்தை வென்றவர் ஆகுங்கன்னு பாபா சொல்லியிருக்கலாமே. கரெக்டா? அது உதவி செய்யறதுன்னா மாயாவை வென்று உலகத்தை வென்றவர்கள் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டார். கேட்டுக்கோங்க. அதே மாதிரி மாயா ராவணன் அப்படின்னு மாயான 5 விகார குணங்கள் இல்லையா? அதை எரிக்கிறாங்க. என்னைக்கும் உதவி செய்யறவங்களை யாரும் எரிக்க மாட்டாங்க இல்லையா? பஷ்பம் பண்ணி எரிச்சு சாம்பல் ஆக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து நமக்கு தடையை ஏற்படுத்திட்டு இருக்கு, நம்மளுடைய எதிரி அப்படின்றதுனால தான் எரிக்கிறோம். அதே மாதிரி தான் எரிப்பாங்க. நண்பனை யாரும் எரிப்பாங்க. உதவி செய்யறவங்க நண்பன் இல்லையா?
ஓ நான் அதான் உதவி செஞ்சா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, உதவி செய்யறவங்களை யாரும் எரிக்க மாட்டாங்க கண்டிப்பா. சரிங்களா? அடுத்து நம்மளுடைய தீதி அவர்கள் சாதனை படைத்தாங்க அவங்களுடைய ஞான யோக சக்தியினால. அவங்களுக்கு வந்த சோதனை டெஸ்ட் பேப்பர் வேற, மாயா வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, பலகீனங்கள் மற்றும் 5 விகார குணங்கள் தானே மாயா. அவங்களுக்கு வர சோதனைகள்ல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தடைக்கற்களை படிக்கற்களா மாத்தி பரமாத்மாவுடைய சக்தியினால அவங்களுடைய தவ வலிமையினால முன்னேறிக்கிறாங்களே தவிர மாயாவினுடைய உதவினால அவங்க முன்னேறி வந்து இங்க உட்காந்துட்டு இல்லை அப்படின்றத உங்களிடம் நான் வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். மாயா எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னா, மதில் மேல் பூனை மாதிரி ஆக்கிடுது நிறைய கேசஸ். நம்மளுடைய குமாரா இருந்தாலும் சரி, குமாரிகளா இருந்தாலும் சரி, மாதாஸ் பிரதர்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அதாவது மாயா வந்து ஒரு குழப்பிட்டு என்ன பண்ணுது, தரையா நீங்க உணர்றதுனால அதுக்கிட்ட மாட்டிட்டு என்ன பண்றோம், மதில் மேல நின்னுக்கிட்டு இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, ஞானிகள் இல்லையா, இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு நிக்க வச்சிருது மாயா. அப்போ அது குழப்பத்துல இருக்கிறவங்க ஞானியே கிடையாது, ஆன்மீக வாழ்க்கையிலேயே இன்னும் வரல. அதான் நடுவர் அவர்களே, அது தடையை தான் ஏற்படுத்துது. அது மாதிரி வாழ்க்கையில முன்னேற விடாம வந்துட்டு எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிக்குதுன்றதை நான் அந்த கருத்தை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. மாயாவினால வீழ்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாபா என்ன சொல்லுவாங்க, வாங்க திரும்ப முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா முதலிலிருந்து முயற்சி பண்ணுங்க தான் சொல்லுவாரு தவிர, முன்னாடி செஞ்ச முயற்சியினுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடுது, காலி பண்ணிடுது, இல்லாம ஆக்கிடுது. சோ மாயாவினுடைய அந்த நம்மளுடைய எவ்வளவு நம்மளை வந்துட்டு கீழே விழ வைக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பாபா என்ன சொல்றாரு, எரித்து சாம்பல் ஆக்குங்க, சுவடு தெரியாம ஆக்குங்க, அழித்திடுங்க அப்படி சொல்றாரு பாபா. கம்ப்ளீட்டா எரிக்க சொல்றாரு. இப்ப மாயா வந்து அது மட்டும் இல்ல, கரைச்சிடுங்கன்றாங்க. கரைச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்முடைய சகோதரி அவர்கள் சொன்னாங்க, மாயா தான் வருதுன்னு தெரியுது இல்ல, பூட்டிடுங்க, நீங்க எதுக்கு வர வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்ப வரவிடக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்கல்ல, அப்ப உதவி செய்யறவங்களை ஏன் வர வைக்க கூடாது, உதவி தானே செய்தது. அப்போ வர வைக்காதீங்க, பூட்டிக்கோங்க அப்படின்னா அப்போ உதவி செய்யலன்றத அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க, மறைமுகமா ஒத்துக்கிட்டாங்கன்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பயப்படுறேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க பயப்படுறோம்னு சொல்லல, தடையை ஏற்படுத்துத எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, மாயா வந்துட்டு பாபா சொல்றாங்க, மாயா எவ்வளவு மோசமான நிலையில வந்துட்டு தள்ளி விட்டுடுது நம்மள அப்படின்னா, மகா மூர்கர்களை பார்க்கணும்னா இங்க பார்க்கலாம், மகால் முட்டாளை பார்க்கணும்னா இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாங்க. சோ அப்போ என்ன அர்த்தம் இல்லைங்களா, மாயாவினுடைய தடையை புரிஞ்சுக்காம அதை வெல்ல முடியாம தோத்து போறவங்க தான் யாரு, மகா மூர்கர்கள். பாபா கையை விடுறவங்க தான் மகா மூர்கர்கள் இல்லைங்களா. மாயா ஒருவேளை உதவி செஞ்சிருந்தது அப்படின்னாக்கா பாபா என்ன சொல்ல மாட்டாரு, மகா மூர்கர்களை பார்க்கணும் அப்படின்னாக்கா இங்க பாருங்கன்னு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. மாயாவினுடைய உதவினால வந்துட்டு மகா மூர்கர்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்லலையே பாபா இல்லையா. நம்ம வந்துட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம டெஸ்ட் பேப்பர் என்ன, மாயா என்னன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து சொன்னாங்க சகோதரி அவர்கள், மாயா வந்து கத்து கொடுக்குதான். அப்புறம் மாயா வந்துட்டு அனுபவங்கள் கொடுக்குதான். எப்படிங்க மாயா அனுபவம் கொடுக்கும், அப்போ நம்மளுடைய தூய்மை சக்தி நம்ம பாபாவுடைய அன்புல மூழ்கிறதுனால தாங்க நமக்கு அனுபவம் கிடைக்குது, மாயாவனால அனுபவம் கிடைக்கல. அப்ப பாபா என்ன பண்ணிட்டாங்க, ஜீரோ ஆக்கிட்டாங்க. எச்சரிக்கையாக இருப்பதற்கு அனுபவத்தை கொடுக்குது. ஒரு முறை கீழே விழுந்தால் இன்னொரு முறை விழாமல் இருப்பதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு அது எச்சரிக்கை கொடுக்குது, லர்னிங் கொடுக்குது. நம்முடைய முத்து சகோதரி சகோதரன் சொன்னாங்க, அனுபவங்கள் கொடுக்குது நமக்கு அப்படி சொன்னாங்க. அந்த அனுபவங்கள் தான் அவங்க சொன்னது, அந்த அனுபவங்கள் தான். அதுக்கப்புறம் நம்ம சொமான்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொமான்ல வந்துட்டு நம்ம வந்து அங்கதன் போல இருக்கணும். மாயா உதவியா இருக்குதுனாக்கா நீங்க அங்கதன் போல இருக்கணும், ஹனுமன் போல இருக்கணும்னு சொல்லிட்டு பாபா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்து உங்களை எதிரி உங்களை வீழ்த்திடும் அப்படின்றதுனாலதான் நீங்க என்ன பண்ணணும், அங்கதன் போல இருக்கணும், நீங்க ஹனுமன் போல இருக்கணும்னு பாபா சொல்றாரே தவிர என்ன பண்ணல நமக்கு வந்துட்டு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாபா நமக்கு என்ன கொடுக்குறாரு, ஞான யோக சக்தியை கொடுத்து அதனுடைய உதவியினால நம்மளை முன்னேற வைக்கிறாரு, மாயாவை ஜெயிக்க வைக்கிறாரு. நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, மாயா உதவி செய்துன்ற மயக்கத்துல மயக்கத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மாயாவினுடைய அந்த தடையை நம்ம உணர்ந்து புரிஞ்சு நம்ம ஞான யோகத்தினால தெளிவா இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் மாயாவை ஜெயிக்க முடியும். அது உதவி செய்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஏமாற்றத்தை தான் அடைய முடியும், நம்ம ஒரு நாளும் முன்னேற்றத்தை அடைய முடியாதுன்றதை உங்க எல்லாரும் தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னா மாயா என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய புத்தியின் பூட்டிடுது. பரமாத்மா வந்து தெய்வீக புத்தியை திறக்கிறாரு, ஆனா அது என்ன பண்ணுது, காட்ரேஜ் போட்டு பூட்டிடுது. சரிங்களா? இது தடையா, இது உதவியா இல்லையா? சோ அப்போ நீங்க முயற்சி பண்ணி எச்சரிக்கையா இருந்து ஞான யோகத்தை அப்ளை பண்ணி வெளியே வந்தீங்கன்னா தான் நம்ம அவங்க சொன்ன மாதிரி சொம்மான்லாம் கொடுத்து வெளியே வந்தீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், முன்னேற்றத்தை அடைய முடியும். மாயா உதவி செய்து என் புத்தி போட்டுட்டோன்னு உட்காந்து இருந்தா ஏமாந்து தான் போகணும் அப்படின்றத சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இவங்க 3 பேருமே மாயா வருவது உதவிக்கே, உயர்த்துவதற்கே அப்படின்னு பேசிட்டு அவங்க தரப்புல
எல்லாத்தையும் விஷயங்கள் நல்லா புரிய வச்சு பேசி அமர்ந்திருக்காங்க. இப்போ இவங்க வந்து மாயா வருவது தடைதான், வீழ்த்துவதற்கே அப்படின்னு சொல்லி இவங்களும் நல்லா அவங்களுடைய கருத்துக்களை வந்து எந்தெந்த கோணத்துல சொல்ல முடியுமோ, எந்தெந்த ஆங்கிள் புரிய வைக்க முடியுமோ அந்தந்த ஆங்கிள் புரிய வச்சுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. அது உதவிக்கே, மாயா வருவது உதவிதான், உயர்த்துவதற்கே, அது வந்து படிக்கல் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா சொல்ல முடியல. ஏன்னா என்ன ஆகுது, மாயா வந்து வீழ்த்துறது, அது தடைக்கல்லாக தான் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. கண்டிப்பா அது தடைக்கல்லாக தான் இருக்கு. ஆகையில எதுக்கு வருது மாயா? உயர்த்துவதற்கா வீழ்த்துவதற்கா? மாயா வந்து படிக்கல்லா தடைக்கல்லா? இல்லையா? எல்லாமே உங்களுடைய கண்ணோட்டத்துலதான் இருக்கு. மாயாவை நீங்க படிக்கல்னு நினைச்சுக்கோங்க, நினைச்ச மாத்திரத்துக்கு எனர்ஜி வந்துடும், அப்படி ஏறி போயிடுவீங்க. அதுவே தடைக்கல் அப்படின்னு நினைச்சீங்க, இவ்வளோ பெரிய மாய வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சா அப்படியே படுத்துருவீங்க. இல்லையா? தடை அப்படின்னு நினைச்சா படுக்க வச்சிடுறது. இல்லையா? இது வந்து எனக்கு படிக்கல்லா இருக்கு, முன்னேறுவதற்கான சாதனமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வேக வேகமா வந்து மேல நம்மளை வந்து ஏற வைக்கிறது. அதனால ஆக்சுவலி மாயா ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம வச்சு அது வந்து இந்த மாயா வந்துடுச்சின்னு சொல்றது, மாயா உதவி செய்யறதுன்னு சொல்றது, தடைன்னு சொல்றது, இதெல்லாம் நம்முடைய கண்ணோட்டத்துலதான் இருக்கு. இல்லையா? அது உதவியும் செய்யறது, தடையாகவும் இருக்கு. என்னை கேட்டா சில நேரங்கள்ல உதவி செய்யறது. அந்த உதவி செய்யறது எப்படின்னா, இல்லைன்னா நம்ம முன்னேறவே மாட்டோம். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு தொந்தரவுன்னு வரும்போது, உதாரணத்திற்கு இப்போ வீட்டுல இருக்காங்க, இப்போ பற்று நம்ம மீது, எல்லார் மீது, குடும்பம் அப்படின்னா அனைவர் மீது அது எப்படிங்க பற்று இல்லாம போயிடு. என்னதான் பற்றற்றவர்கள் உள்ள ஒரு ஏதோ ஒரு பிணைப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ எல்லாரையும் நம்புறோம். குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்க நமக்கு வந்து செய்வாங்க உதவி, இவங்க நமக்கு செய்வாங்க, இவங்க நமக்கு செய்வாங்க, நம்பிக்கை வைக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் அதை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணும் போது அப்பதான் வருது பாருங்க ஒரு வைராகியம். இல்லையா? அப்போ அந்த மாயாவை வந்து எந்த ரூபத்துல பாக்குறோம் அப்படின்னு தான். இவங்கெல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், இனி வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சோர்ந்து போகவும் முடியும். இல்ல இங்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, அதுக்குதான் பாபா சொல்லியிருக்காரு, ஏக் பாபா தூஸ்ரானா கோய், ஒரு பாபாவை தவிர யாரும் இல்லை, அந்த நிலையில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சா போனால் அது பாட்டு ஒண்ணு இருக்க, போனால் போகட்டும் போடான்னு சொல்லி விடுவீங்க. இல்லை அப்படின்னா ஐயோ எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு வந்து கஷ்டப்படுவீங்க. ஆகையால இந்த மாயை வருவது நம்ம நன்மைக்குன்னு எத்தனை முறை பாபா சொல்லியிருக்காரு. வெளி தோற்றம் அது தீமை ரூபத்துல தெரியுது, அக்கல்யாணமாக தெரியுது, ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நன்மை என்ற உதவி இருக்கு. அதே நேரத்துல தடை தடை தடைன்னு சொல்லுவாங்க. தடைகள் வந்தாதான் கடந்து போய் வெற்றி அடைய முடியும். வெற்றி அடைவதற்காக தான் அந்த தடைகளே வந்து வருது. நாம வீக்கா இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் இப்ப சொன்னீங்களே, ஞானத்தை விட்டு போயிடுவாங்க, மாயா விழுங்கிடுறது. யாரையும் மாயா விளங்கல, நம்முடைய பலவீனம், நம்மளால ஞானத்துல நடக்க முடியல. யாரு மேலேயாவது பழிய போட்டுட்டு இவங்க அப்படி சொன்னாங்க, இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. இல்லையா? ஆகையால மாயா என்பது தடை என்று பார்த்தால் தடை, உதவி என்று பார்த்தால் உதவி. ஆனா உண்மையிலும் பாபா வந்து அதன் மாயை என்பது திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும் ஒரு நன்மை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆகையால மாற்ற வேண்டியது நம்முடைய கண்ணோட்டத்தை. இல்லைங்களா? புயலை வந்து பரிசாக்கவும் முடியும், இல்ல புயல்ல விழுந்து காணாமல் போகவும் முடியும். ரெண்டுமே வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுக்கேற்றப்பாறு மாயாவை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மாயா என்பது எதுவுமே இல்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான். அதனால சும்மா மாயா மாயா மாயான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அது மேல பழி போடக்கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல யார் இருக்காங்களோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றதை விட
செல்ஃப் மோட்டிவேட்டடா யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு மாயா தடையாக இருக்காது, உதவியாக இருக்கும். செல்ஃப் மோட்டிவேட்டட். இப்ப இன்னைக்கு எல்லாமே வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடி எல்லாம் பிரச்சனைகளே வரலையா, தடைகளே வரலையா? கேட்டு பாருங்க. இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கிறாங்க, செலிபிரிட்டிஸா இருக்காங்க, அவங்க முன்னாடி எல்லாம் வரலையா? வெற்றியாளர்களா இருக்காங்க, அவங்க முன்னாடி எல்லாம் வரலையா? கேட்டு பாருங்க. வந்தது. ஆனா அவங்க செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்தாங்க இல்லையா? ஆகையில நான் அடிக்கடி இந்த ஒரு புதுசா வரவங்களுக்கு இந்த வந்து ஸ்டோரியை சொல்வேன். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது என்னன்னு, அதாவது ஒரு டாக்டர் டெல்லியில, அவர் வந்து சர்ஜன், அவர் நல்ல சர்ஜரி பண்றாங்க, அவருக்கு வந்து பிரைஸ் வந்து அவார்டு வந்து கிடைக்குது. அப்போ வந்து எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க, எப்படி இவங்க இந்த நிலை அடைஞ்சாங்க, எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்குது. அப்போ வந்து அவார்டு வாங்கின உடனேயே அவர்கிட்ட போயிட்டு நீங்க கேட்டாரு, இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு, யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அப்போ அவர் சொல்றாரு, டாக்டர் வந்து எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்வார். இவங்க தான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தானே கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு குடிகாரர், ரொம்ப குழப்பமா இருக்கும். அவங்க அப்பா ஒரு குடிகாரர் இல்லையா, வீட்டுக்கு எந்த உதவியும் செய்யறதில்ல. இவர் போய் எப்படி வந்து அவார்டு வாங்குறதுக்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அனலைஸ் பண்றாங்களே, அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அந்த டாக்டருக்கு ஒரு அண்ணன், அவர் பார்த்தா ஒரு குற்றவாளி, ஒரு கிரிமினல், அவர் ஜெயில்ல இருக்கிறார். சரி, அவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க ஜெயில்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா தான் காரணம்ன்ற. தம்பி பார்த்தா அவார்டு வாங்குறாரு, யாரு காரணம் கேட்டா அப்பான்றாரு. அண்ணன் ஜெயில்ல இருக்கிறாரு, யார் காரணம்னா அப்பான்றாரு. புரியலையே அப்படின்னா, ஆமா, ஒரு குடிகாரனுக்கு பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? எங்க அப்பா, நான் பார்த்ததெல்லாம் எங்க அப்பா குடிச்சிட்டு வருவாரு, அடிப்பாரு, பணம் கொடுக்கறதில்ல, எங்க அம்மாவை அடிப்பாரு, எங்களுக்கு எதுவுமே செய்யறதில்ல. அந்த வீட்டுல அந்த சூழ்நிலையில வளர்ந்த நான் வந்து எப்படி ஒரு நல்ல மனிதன் ஆக முடியும்? குற்றவாளியாக தான் ஆக முடியும். உடனே இவங்க அங்க போறாங்க. என்னங்க நீங்க வந்து அப்பான்னு சொல்றீங்க, காரணம் நீங்க சர்ஜன் ஆயிருக்கீங்க, அவர் வந்து நான் குற்றவாளி ஆனதுக்கு காரணம், ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பான்றார். அதுக்கு அவர் சொல்றார், ஆமாங்க, என் முன்னாடி தடைகள் நிறைய வந்தது, ஆனா அந்த ஒவ்வொரு முறையும் தடை வரும்போது நான் இதை கிராஸ் பண்ணி போலன்னா எங்க அப்பா போல ஆயிடுவேன். தூக்கம் வரும், படிக்க முடியாது, அவ்வளோ அந்த மெடிக்கல் படிக்கணும்னா நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லையா? அப்போ எல்லாம் அப்படி கண் இழுக்கும், ஐயோ நான் இப்போ தூங்கிட்டேன்னா அப்புறம் எங்க அப்பா மாதிரி ஆயிடுவேன், இப்படி தூங்கிட்டேன்னா நான் முன்னேற முடியாது அப்படின்னு அந்த நேரத்துல எல்லாம் நினைச்சு அந்த தடையை கடந்து நான் வந்து இன்னைக்கு சர்ஜன் ஆயிருக்கிறேன். அது போலதான் மாயா அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. நாம வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்தால் மாயை வந்தாலும் அதுலயும் மோட்டிவேட் ஆகி நம்ம முன்னேற முடியும் இல்லையா? அது ஒரு உந்துதல் கொடுக்குது. அப்படி இல்லை அப்படின்னா விட்டுடுவோம். இவ்வளோ தடைகளுக்கு இடையில குற்றவாளியாக தான் ஆகணும் அப்படின்னா, ஜெயிலில் தான் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் இருப்போம். ஆகையால் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கணும், சுய மரியாதையில் இருக்கணும். அந்த சுய உந்துதல் அல்லது சுய மோட்டிவேஷன் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து மாயா உதவியும் அப்படின்னு சொல்ல முடியாது, தடையனும் சொல்ல முடியாது, மாயாவை கடந்து போயிட்டே இருக்கலாம். ஓம் சாந்தி. இப்படி ஒரு சிறப்பான தீர்ப்பை வந்து நல்கி நம்மிடையே இடம் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ராஜயோகினி பிரம்மகுமாரி சகோதரி உமாதீதி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நமக்காக பாப்தாதாவும் தீதி அவர்களும் ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. நீங்க எல்லாரும் இவ்வளோ நேரம் கண்டு கழித்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நம்முடைய திருவண்ணாமலை மியூசியம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சாந்தி. நீங்க எல்லாருமே ஆர்வமா கேட்டீங்க, தலையாட்டிட்டே கேட்டீங்க, கை தட்டிக்கிட்டே கேட்டீங்க. இவங்க சொன்னாலும் கை தட்டினீங்க, அவங்க சொன்னாலும் கை தட்டினீங்க, எல்லாத்தையும் ரசிச்சுட்டே இருந்தீங்க. அதனால அவங்களே நீங்க ஊக்குவிச்சீங்க, அவங்களும் நல்லா வந்து பேசினாங்க. ஒவ்வொருத்தருமே நல்லா பேசினாங்க.
எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.